ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேங்க. அதுவுமே கொள்ளும் மாங்காயம் வச்சு ரொம்ப வித்தியாசமான ஒரு ரெசிபி. இந்த மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளை நிறைய பேர் யூஸ் பண்ணுறதே இல்லை. இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். இல்லை கொள்ளு சேர்த்துருக்கதே தெரியாது. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக, நல்லா புளிப்பாக, காரசாரமாக ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கொள்ளு சேர்த்துக்கலாம். கொள்ளு சேர்த்துட்டு இது நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கொள்ளில் அழுக்கெலாம் இருக்கும். அதனால தான் இந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா கம்ப்ளீட்டாக வடிச்சிருங்க. தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நம்ம கழுவுன கொள்ளு இதில் சேர்த்துக்கலாம். கொள்ளை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. கொள்ளில் உள்ள ஈரம்லாம் போயிட்டு நல்லா ஃப்ரை ஆகி வரும். நல்லா வாசனை வரும். கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வரும். அந்த அளவுக்கு அடுப்பை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது நல்லா வறுத்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு காஞ்ச மிளகாலாம் உங்கள் குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு மாங்காய் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மாங்காய் நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த டைமில் ஒரு 4 துண்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன். தேங்காய் முற்றிலும் ஆப்ஷனல். வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா வெறும் மாங்காய் மட்டும் கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காயும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மாங்காய் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையுமே எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்க கொள்ளு பருப்போடு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு அப்படியே நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ இது ஒரு அப்படியே 10 நிமிஷம் போல் நல்லா ஆறட்டும். இப்போ இந்த மாங்காவோட புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க. இதில் புளிப்பு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு சின்ன துண்டு புளி சேர்க்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற மாங்காய் நல்லா புளிப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் புளி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நான் கொஞ்சமாக புளியை சேர்த்துட்டு இதை அப்படியே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். நல்ல ஒரு ரெசிபிங்க. இந்த மாதிரி யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் நெய் போட்டு இந்த துவையில போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வித்தியாசமான ரெசிபிஸ் நான் நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கலாம். ஏன்னா கொள்ளு அரைப்படணும். அதனால் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா தள்ளி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து இதுக்கப்புறம் நம்ம நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தின்னு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட சூப்பராக இருக்கும். அந்த மாங்காயோட ஃப்ளேவரோட ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.